அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில நிலைகளில் பலன் நம்மளே தடுமாற வைக்கும். ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும். அதாவது எந்த கிரகத்தின் தொழில் ஜாதகத்துக்கு அமையும் என்று கணிக்கும் போது 2-3 கிரகங்கள் சுபத்தன்மையுடன் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த கிரகம் ஸ்தான பலத்தோடு இருக்கிறதோ, அது ஸ்தான பலத்தினையும் மூலத்திரியோன வலு உச்ச வீடு எப்படி உச்ச பலம் எப்படி இருக்கிறதோ அந்த கிரகம் சுபகிரகத்துடன் பட்சத்தில் அந்த கிரகத்தின் காரக தொழில் அமையும். சில நிலைகளில் பார்த்தோன்னா நாம் இன்னொரு கிரகத்து சுபத்துவமாக இருக்கிறது போல் தோன்றும், அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு நம்ம கணிப்போம். அந்த நிலைகளில் சில நிலைகளில் கணிப்பு தவறாகும். அதனால தான் தொழிலை கணிக்கும் போது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு சுபர்களின் தொடர்பை பெற்றிருக்கும் நிலையில் அந்த கிரகத்தின் தொழில் அமையும் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நிலைகளில் இது குழப்பம். அதாவது புதன் சுபத்துவமாக இருக்கும், செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும். புதனுடைய தொழில் அமையுமா, செவ்வாயுடைய தொழில் அமையுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி கணிப்பது என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோ. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 27/5/1994 2:52 AM அளவில் பிறந்திருக்காரு. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, மீன லக்னம். இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது, 3ஆம் இடத்தில் சூரியன், 4ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் குரு ராகு, 10ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் சனி. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லக்னாதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். ஆனாலும் சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார். ராகுடன் அவர் கிரகணமாகவில்லை. என்ன இருந்தாலும் ஒரு சுபரோட பகை வீடாக இருந்தாலும் ஒரு சுபரோட வீட்டில் இருக்கார். ராகுரோட வீட்டில் அமர்ல சுபரோட வீட்டில் இருக்கிறார். ராகுவுடன் கிரகணம் அடையாமல் இருக்கார். குருவுக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட 17-18 டிகிரி விலகி இருக்கிறார்கள் இருவரும். எனவே ராகு குருவால் கிரகணப்படுத்தப்படவில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் மேம்போக்காக பார்த்தால் புதனும் சுக்கரனும், புதன் தான் அதிக சுபத்தன்மையுள்ள கிரகம் போல் தோன்றும். ஏனென்றால் புதன் தான் சுக்கரனுடன் இணைந்து ராகு குருவின் பார்வை பெற்று சந்திரனின் பார்வையிலும் இருக்கிறார் என்பது போல் தோன்றும். ஆனால் இந்த ஜாதகர் செவ்வாயுடைய மருத்துவத் துறையில் தான் இருக்கிறார். நானே சற்று குழம்பி போய் உள்நோக்கி பார்க்கும்போது தான் தெரிகிறது, செவ்வாய் அங்கே மூலத்திரியோன வலுவில் இருக்கிறார், கேதுவுடன் இருக்கிறார், கேதுவுடன் இணைந்திருக்கிறார். இரண்டாவதாக தனது நண்பரான குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே புதனை குரு பார்த்தாலும் புதனுக்கும் குருவுக்கும் இடையான உறவு பகை. அதே போல சந்திரனுக்கும் புதனுக்கும் இடையான புதன் சந்திரனை பகைவனாக கருதக்கூடிய கிரகம் ஆவார். செவ்வாய் குருவை அதிநட்பு கிரகமாக வைத்திருக்கிறார். எனவே செவ்வாய்க்கும் குருவுக்கும் எப்பொழுதுமே ஒரு புரிதல் உண்டு, ஒரு நல்ல நண்பர்கள். இந்த அமைப்பில் செவ்வாய் மூலத்திரியோன வலு, புதன் கூட அங்கே ஆட்சி நிலையில் தான் இருக்கிறார். மூலத்திரியோன வலுவில் ஆட்சி நிலைக்கு மேம்பட்ட நிலை மூலத்திரியோன வலு. அதுக்கு அப்புறம் தான் உச்சவலை. இங்கே மூலத்திரியோன வலுவில் இருக்கிறார். கேதுவுடனும் இணைந்திருக்கிறார். செவ்வாய் கேதுவுடன் இணைந்து, கேது இன்னொரு மருத்துவ கிரகமாக வைக்கப்படுபவர். தனது நண்பரான குருவின் பார்வையில் இருக்கிறார். எனவே செவ்வாயின் துறையான மருத்துவத்துறையில் இந்த ஜாதகர் இருக்கிறார் என்று நாம் சற்று உள்நோக்கி முழுமையாக ஆராயும் பொழுது நமக்கு பலன் தெரிய வரும். மேம்போக்காக பார்த்தா நானே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய துறையில் இருக்கிறதான்னு கேட்டேன். இல்லைங்க, நான் செவ்வாயுடைய டாக்டராக இருக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது தான், அப்படி கூறும்போது தான் சற்று ஆழமாக ஆராயும் பொழுது இந்த செவ்வாய் குரு தனது நண்பரான குருவின் பார்வையில் இருக்கிறார். கேதுவுடன் இணைந்த காரணத்தினாலும் அம்சத்தில் சுபத்துவமான புதனின் வீட்டில் இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா புதன் என்னதான் 2 கிரகங்களின் பார்வையை வாங்கினாலும் 2ம் புதனுக்கு ஆகாத பகை கிரகங்கள். என்னதான் குரு சுபராக இருந்தாலும் புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அதே போல சந்திரனையும் புதனுக்கு பிடிக்காது. இந்த அமைப்பில் செவ்வாய் குருவுக்கு உற்ற நண்பர். எனவே செவ்வாயின் காரக தொழில், செவ்வாயின் காரக தொழில் தான் இந்த ஜாதகர் டாக்டராக இருக்கிறார். கேதுவுடன் இணைந்த செவ்வாய் குரு பார்ப்பதற்காக இந்த ஜாதகர் டாக்டராக இருக்கிறார். எனவே இது போன்ற நிலைகளில் பலன் சொல்வதற்கு சற்று தடுமாற வைக்கும். சில நிலைகளில் பலன் தடுமாறிவிடக்கூட உண்டு. இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கன்சல்டிங் வந்த அமைப்பில் இந்த அமைப்பு சொன்னேன். இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, 30 வயசு தாண்டிடுச்சு. ஏன் திருமணம் ஆகலை? லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டை சனி பார்க்குறார், ராசிக்கு 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார், ராசிக்கு 5ஆம் வீட்டையும் சனி பார்க்குறார். புத்தர்காரகன் குரு 8இல் மறைந்திருக்கிறார். 5ஆம் வீடு தன் வீட்டுக்கு 6இல் மறைந்திருக்கிறார். இது போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு திருமணத்தை தடை செய்யும் வைப்பாங்க. எப்போ திருமணம் நடக்கும்? சந்திரதசை செவ்வாய் புத்தியிலேயே இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கும். ஏனென்று கேட்டால் செவ்வாய் 2ஆம் அதிபதியாகி கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பதால்
இந்த ஜாதகருக்கு செவ்வாய் புத்தியிலேயே திருமணமும், அடுத்து வருகின்ற ராகு புத்தியில் புத்திர பாக்கியம் ஏற்படும். ஏனென்றால் ராகு குருவுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தால் அஷ்டமாதிபதியுடைய வீட்டில் அமர்ந்தாலும் அவர் குருவுடன் இணைந்திருக்கிறார். தன்னோடு இணைந்த கிரகங்களின் காரக ஆதிபத்திய விஷயங்களை ராகு தருவார் என்பதற்கிருங்க குருவின் காரகமான புத்திர பாக்கியத்தை இந்த ஜாதகருக்கு ராகு தருவார். எனவே சந்திர செவ்வாய் புத்தியை திருமணம் ஆகிடும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் தேதி குருவோட பார்வையில் இருக்கார் இல்லைங்களா, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இது போன்ற அமைப்புகளில் 2 கிரகங்கள் அதிக சுபத்தன்மை அடையும் போது எந்த கிரகத்தின் தொழில் அமையும் என்பது சற்று கணிப்பதற்கு சிரமமான விஷயம்தான். இந்த நிலையில் அந்த கிரகத்தின் ஸ்தான பலம், ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த கணக்கிட்டு கூடுதலாக அங்கே செவ்வாய் கேதுவுடன் இணைவது அது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. கூடவே குருவின் பார்வையும் இருப்பதால் ஒரு நண்பரை பார்ப்பதற்கும் ஒரு பகைவரை ஒரு கிரகம் பார்ப்பதற்கும் வேறுபாடு உள்ளது. அதாவது குரு புதனும் என்னதான் இருந்தாலும் அவை பகை கிரகங்கள். அதே போல் சந்திரனும் புதனும் எதிர்க்கிறார்கள். சந்திரனுக்கு புதனை பிடிக்குமான புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. ஆனால் செவ்வாய் அப்படி இல்லை. செவ்வாயும் கேதுவும் குரு அணி லக்கணங்களுக்கு இருக்கின்ற கிரகங்கள். மேலும் இருவரும் நண்பர்கள். இந்த காரணத்தினால் இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.